ஹலோ! இன்னைக்கு பேக்கிங் கிளாஸோட டே 3. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம சூப்பர் டேஸ்டியான பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பட்டர்ஸ்காட்ச் கேக்குனாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நட்ஸ் எல்லாமே போட்டு செம்ம சூப்பராக இருக்கும் இந்த கேக்கு. நம்ம வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக்கை வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதெல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா சூப்பரான கேக் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது மூணையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க. 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கேக்குக்கான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு ட்ரையான க்ளீனான பவுலில் நான் மீடியம் சைஸ் முட்டை வந்து 2 எடுத்துக்கிறேன். இது கூடவே நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போது ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரியில் 2 ராடையுமே ஆன் பண்ணி 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஓவன் ப்ரீஹீட் ஆகிட்டுருக்க டைமில் கேக்குக்கான பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ முட்டையும் பட்டர்ஸ்காட்சோட எசன்ஸும் சேர்த்து நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கூடவே நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். நான் இங்கே பொடி பண்ண சர்க்கரை வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணணும். அப்போ தான் முட்டை வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். நம்ம இங்கே பண்ணுறது வந்து 1/2 kg மெஷர்மெண்ட்டில் கேக்கு. 1 kg கேக் வேணும்னாலும் சொல்லுங்கள். அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். பவுடர் சுகருக்கு பதிலாக நம்ம வந்து சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பீட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், முட்டை வந்து இந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக க்ரீமியாக வந்திருக்கு. நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகணும். இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கணும். அப்போ தான் கேக்கோட ஸ்பஞ்ச் வந்து சாஃப்டாக இருக்கும். இது கூட நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் பீட் பண்ணக்கூடாது. ஒரு 30 செகண்டுக்கு பீட் பண்ணால் போதும். இப்போ பீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து 3 பேட்சாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கிறேன், ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். அதை வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அப்புறமா வந்து பால், அப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், பால், கடைசியாக வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த மாதிரி 3 பேட்சாக நம்ம வந்து பிரித்து ஆட் பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓவர் மிக்ஸ் பண்ணோம்னா கேக்குக்கு வந்து ஹைட் கிடைக்காது. கேக்கு வந்து கல் மாதிரி ஆகிடும். அதனால் பொறுமையாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் நம்ம சேர்த்த எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த பேட்ச் வந்து நம்ம சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லா மிஸ்டேக்கும் நம்ம வந்து பண்ணுவோம். அது எல்லாமே திருத்திக்கிட்டோம்னா அடுத்தடுத்த கேக் ரெசிபீஸ் வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் கடைசி பேட்சோட ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துட்டேன். இப்போ கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக ஃபோல்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். 6 இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு கேக் பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். நீங்கள் 1/2 kg கேக்குக்கு 5 இன்ச் 6 இன்ச் 2 கேக் டின்னுமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவனில் வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நம்ம கேக் வந்து இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இதுக்குள்ளே நம்ம வந்து 2 விஷயம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது வந்து பட்டர்ஸ்காட்சோட சாஸு. அது பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகி வரணும். நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கலாம். சர்க்கரை எல்லாமே நல்லா கேரமலைஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே அன்சால்டட் பட்டர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பட்டர் வந்து நல்லா இது கூட மிக்ஸ் ஆகட்டும். நம்ம கேரமல் சாஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. டார்க் ப்ரௌனுக்கு வந்துருச்சுன்னா அது வந்து கசப்படிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு நான் க்ரீம் எடுத்திருக்கேன், விப்பிங் க்ரீம். அதை சேர்த்துக்கிறேன். விப்பிங் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். அது வந்து நம்ம சிம்மில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணோம்னா சரியாயிடும். இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுற வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கலாம். அதிக ஃப்ளேமில் வந்து வச்சிடாதீங்க. இப்போ நம்ம கேக்குக்கான பட்டர்ஸ்காட்சோட சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம், கூல் ஆகட்டும். இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம வந்து ப்ரலைன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக அதே பேனில் நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுவும் கேரமலைஸ் ஆகி வரட்டும். ஸ்டார்டிங்லேயே நம்ம சர்க்கரை போட்டதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டோம்னா அது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம வந்து ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சர்க்கரை பாருங்கள், கரெக்டாக கேரமலைஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் நான் 1/2 கப் அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன்.
இப்போ பட்டர்ஸ்காட்ச் கேக்குக்கான ப்ரலைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டில் பட்டர் தடவி வச்சுருக்கேன். அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது கூல் ஆகட்டும். இப்போ பட்டர்ஸ்காட்ச் கேக் பண்ணுறதுக்கு பட்டர்ஸ்காட்சோட சாஸும் ப்ரலைனும் வந்து ரெடியாக இருக்குது. ப்ரலைன் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். இதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. கேக்குக்கான க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பொடி பண்ண சர்க்கரை சேர்த்து க்ரீம் நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக வர வரைக்கும் விப் பண்ணிக்கலாம். க்ரீம் எப்படி பீட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து டீட்டெயில்டாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 3 ட்ராப் அளவுக்கு எல்லோ கலரும் சேர்த்து நான் பீட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கேக்குக்கு வந்து ஜெல் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் க்ரீம் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சாஸ், ப்ரலைன், கேக் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுட்டு கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்போட ரேஷியோ பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு சர்க்கரைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து மெல்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுதான் ரேஷியோ 1/2 கிலோ கேக்குக்கு. ஒரு பைப்பிங் பேக்கில் க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு நான் ஐசிங் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் லேயரில் வந்து க்ரீம் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஒரு பேலட் நைஃப் வச்சு. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த சாஸை வந்து உள்ளே ஃபில்லிங்காக கொடுத்துக்கலாம். சாஸ் வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு டைம் வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடு பண்ணிங்கன்னா சரியாயிடும். அந்த சாஸை வந்து உள்ளே சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ப்ரலைனையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். செகண்ட் லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறமா க்ரீம் கொடுத்துக்கலாம். உள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து சாஸும் ப்ரலைனும் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி 3 லேயர்ஸுமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சாஸு, ப்ரலைன் எல்லாமே பேக்கிங் ஸ்டோரில் ரெடிமேடாக கிடைக்கிது. இல்லை வீட்டில் எப்போவது தான் ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இல்லை வீட்டுக்காக பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா பர்ஃபெக்டான கேக் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக 3rd லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணிக்கிறேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக க்ரம் கோட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே எடுத்துகிட்டு க்ரீம் கொடுத்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்க்ரேப்பரோ இல்லை யூஸ் பண்ணாத ஏதாவது கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு கேக்கை வந்து லெவல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கேக்குக்கு வந்து ஃபைனல் கோட்டிங்லாம் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ப்ரலைனை வந்து கேக்கை சுற்றி கவர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு ஸ்டார் நாசில் வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு கொஞ்சமாக க்ரீம் ஃபில் பண்ணியிருக்கேன். அதை வச்சு ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். கடைசியாக செரிஸ் வச்சு இந்த கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணோம்னா சூப்பர் டேஸ்டியான பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கேக் சூப்பராக இருக்குன்னு. இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.